मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। காப்பாத்துங்க. அடடா, இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்க. அண்ணா சார் பறக்குறாரு. இதுல டவுட் எல்லாம் என்ன இருக்கு? கண்ணுக்கு முன்னாடியே பறந்துகிட்டு தானே இருக்காரு. ஆனா அவர் எப்படி பறக்குறாரு? முட்டினதுல தலை ரொம்ப எனக்கு வலிக்குதுங்க. தயவு செஞ்சு யாராவது என்ன நிறுத்துங்க. கைய தட்டுங்க, அப்புறம் தட்டுங்க. முதல்ல என்ன நிறுத்துங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துங்க. நான் காப்பாத்துறேன் மேடம். காப்பாத்துங்க என்ன யாராவது. ஒரு வழியா என் கால் ரெண்டு தரையில நிக்குது. கத்துல என் தலையோ சுத்துது. கைய தட்டுங்க. அதெல்லாம் சரி, எப்படி பறந்தீங்க? இந்த ஷூவால டிராபிக் அதிகங்கிறதுனால ஆபீஸ்க்கு போக முடியல. இந்த ஷூவை வாங்கினதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியல. மேடம், சித்தப்பா போன் பண்ணாரு. அவரு எங்களை வர சொன்னாரு. தேங்காய் மட்டையில இருந்து உரிச்சா கிடைக்கும் பாரு நாரு. அவரு எங்க சித்தப்பா, உங்களை எதுக்கு வர சொன்னாரு? சித்தப்பாக்கு பிரச்சனையா? தோட்டத்துல இருந்த பூவை நான் கிள்ளல. இதையே எங்க சித்தப்பா சொல்லல. ஓ மை காட். கையை தட்டுங்க. கண்ணா சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மேடம், நாங்க சித்தப்பாவை பாக்குறதுக்காக பாலன்பூருக்கு போகணும். என் சித்தப்பா பட்டின்டேல இருக்காரு. யோ, அது உங்க சித்தப்பாயா? எங்க சித்தப்பா பாலன்பூர்ல இருக்காரு. உங்க சித்தப்பா பக்கத்து தெருவுல தானப்பா இருக்காரு. அது ரெண்டாவது சித்தப்பா. ஓஹோ, இந்த கன்ஃபியூஷனை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்துங்க. நீங்க சொல்லுங்க, சித்தப்பா எதுக்காக உங்களை கூப்பிட்டாரு? போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல வா, கொஞ்சம் பெரிய பிரச்சனைன்னு சொன்னாரு. ஓகே, போயிட்டு வாங்க. ஆனா பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? தேங்க்யூ கண்ணா சார். சம்பந்தம் இல்லாம பேசி என்ன கொல்ற. எதுக்கு நீ தேங்க்ஸா சொல்ற? கைய தட்டுங்க. நீங்க தானே இப்ப எங்களை உங்களோட கார் எடுத்துட்டு போக சொன்னீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். என்னது? நான் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையேப்பா. இன்னைக்கு அநியாயத்துக்கு பனி பொழியுதுப்பா. பாவம் யாரோட பனின்னு தெரியல. அவருக்கு அநியாயத்துக்கு ரொம்ப லாஸ் ஆகும்ல. டே டாங்கி, இங்க பனிமழை பொழியுது. இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பார்த்தது இல்ல? பாத்திருக்கேன்ப்பா, ஆனா இப்படி கீழே விழுகிறது இப்பதான் பாக்குறேன். அதனாலதான் மேல இந்த யாரோ கீழே போட்டுட்டாங்களோன்னு நினைச்சேன். இது மழைப்பாத பாத்தே. பாத்தியா பிரேக்? காரோட 2 வீலு பள்ளத்துல இருக்குதுப்பா. பரவாயில்ல விடுப்பா. இந்த காருக்கு மொத்தம் 4 வீல் இருக்கு. நம்ம காரோட 2 வீல் பள்ளத்துல இருக்கு. சிறுசே, எல்லாம் எனக்கு தெரியும். என்னடா உனக்கு தெரியும்? கார் பள்ளத்துல போயிட்டு இருக்கடா. டென்ஷன் ஆகாத பாப்பா. இது கண்ணா சாரோட கார் தான். ஏய், கார் கண்ணா சார்தே. ஆனா உயிர் எங்களோடது, புரிஞ்சுக்கோ. ஏண்டா மரஜா, யோ சரிங்க, என்கிட்ட கொடு. டாங்கி, என்னையா பண்ண? வந்தாச்சுப்பா. வந்தாச்சுங்கிறது பெரிய விஷயமே இல்ல. விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் உயிரோட இங்க வந்திருக்கோம். இந்த பங்களா பார்க்க பயங்கரமா இருக்குல்ல?
வேண்டாம், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நான் தான்ப்பா உங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா நீங்க என்னங்க பயந்துட்டோம். உள்ள வாங்க, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். சித்தப்பா, எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன பிரச்சனை? ஜோர்தார், எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சுப்பா. இத சொல்றதுக்காகவா எங்களை இவ்வளவு தூரத்துல இருந்து வர வச்சீங்க? இல்ல, ப்ராப்ளம் அது கிடையாது. நான் 12 வருஷமா இந்த பங்களாவை பாதுகாத்துக்கிட்டு வரேன். இதுக்கு மேல என்னால பாதுகாக்க முடியாது. உங்க பிரச்சனையை எங்களால புரிஞ்சுக்க முடியுது சித்தப்பே. ஆனா பிரச்சனை என்னன்னா, எங்களால இங்க உட்கார்ந்து பங்களாவெல்லாம் பாத்துக்கவே முடியாது. சொல்றத கேளு, நான் உங்களை இந்த பங்களாவை பாதுகாக்க சொல்லல. இங்க பிரச்சனை பிரபுவும் தேவாவும் தான். பிரபுதேவா கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ரொம்ப நல்லவராச்சே. அவர் இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் வேற. அட டான்ஸர் பிரபுதேவா சொல்லல. பிரபு அப்புறம் தேவா 2 பேர் இருக்காங்க. அவங்க பில்டர்ஸ்பா, ரொம்ப ஆபத்தானவங்க, கெட்டவங்களும் கூட. இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லா பழைய பங்களாவையும் விலை கொடுத்து வாங்கி அதுல அவங்க 5 ஸ்டார் ஹோட்டலையும் மாலையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்போ இந்த பங்களாவை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சா கொடுத்துருவோமா? பிரச்சனை என்னன்னு புரிஞ்சதா? அவங்க ரொம்ப ஆபத்தான பணக்காரங்க. இங்க அவங்கள எதிர்த்து யாரும் நின்னதில்ல. என்ன பேசணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். பிரபுதேவா என்ன பிரபுதேவா, ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. பேச்சா இருக்க கூடாது, அதை செயல்படுத்தி காட்டுங்க. இந்த பங்களாவோட ஓனர்ஸ் உயிரோட இருந்த வரைக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. ஆனா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சார், மேடம், அப்புறம் அவங்க குழந்தை மினி இறந்ததுக்கு அப்புறம் அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இந்த வீட்டை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறாங்கப்பா. டென்ஷன் ஆகாதீங்க சித்தப்பா, நாங்க தான் வந்துட்டோம்ல. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க முதல்ல சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. இங்க ரொம்ப குளிரா இருக்கு சித்தப்பா. நாங்க பங்களால போய் ஃபயர் பிளேஸ நெருப்பு கொளுத்திட்டு தூங்குறோம். குட் நைட் பசங்களா. சித்தப்பா சொன்னாருப்பா, இங்க அடிக்கடி பவர் கட் ஆகுமா? ஆ? அடடே, ஆப்பிள் இருக்கா? என்னது பறக்குது? ஆப்பிள் பறக்குதுப்பா, பறந்து வந்து மூஞ்சில அடிக்குது. ராமாவணி போட்டி, நாங்க யாரும் பயப்படுறதா இல்ல, அதுல டவுட்டா? அனி, நீ போய் அங்க விறகை எல்லாம் எடுத்து போடு. நான் தூங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன், சரியா? இங்க பாருங்கப்பா, இதுதான் சாரோட முதலாளி அம்மா. அப்புறம் இது அந்த குட்டி பொண்ணு மினி. ஓ, என்னங்கடாது, வெச்ச வரகெல்லாம் காணோம். சோபரே சோபரே சோபரே, செப்பல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதே. அடிக்காதீங்க, என்னாச்சு? எப்பா ஷூஸ்ல அடி விழுகுதுப்பா. என்னது, யார் ஷூஸ் வச்சு அடிக்கிறது? டேய், ஷூஸே பறந்து வந்து என்ன அடி அடின்னு அடிக்குதுடா. நட்டு கண்டுச்சா பாப்பா? பப்பா சொல்றது உண்மைதான். நான் ஒரு இடத்துல இருந்து நெருப்பு வைக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு போனேன். அந்த விறகு அப்படியே பறந்து எடுத்த இடத்துல போய் உட்காந்துருச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமா, இது யார் நிறுத்தினது? வேற யாரு? நான்.
அடே, எங்க போறீங்க? நில்லுங்க. இது என்ன அது பறந்து வருதே, பறக்கிற போதா? நில்லுங்க, நில்லுங்க. எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் அங்க விளையாடிக்கிட்டா இருக்கீங்க. சீக்கிரம் வெளியில வந்துருங்க. யாரு 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 நீங்கெல்லாம்? நீங்க பிரபுதேவாவோட ஆளுங்களா? உங்களுக்கு இந்த பங்களா கிடைக்காது. ஆ, பிரபுதேவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன ஆனாலும் சரி. ஹலோ சித்தப்பா. என்ன நீங்க என்ன பண்ணாலும் சரி, பிரபுதேவா கிட்ட இந்த ஆக்ஷனை சொல்லிடுங்க. என் உயிரே போனாலும் சரி. ஆய். சித்தப்பா, அந்த பங்களால ஒரு பூதம் இருக்குது சித்தப்பா. ஆடாத குழந்தை மினிப்பா மினி. சித்தப்பே, அது மினி இல்ல, மினியோட பூதம் சித்தப்பே. அதுல டவுட்டா? ஆமா, எங்களை கூட அட்டாக் பண்ணா தெரியுமா? இல்ல இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ உங்ககிட்ட ஆசையா விளையாடி இருப்பா, அவ்வளவுதான். விளையாடலாம், எங்க கூட விளையாடலாம், எங்க உயிர் கூட விளையாடலாமா? பொய் சொல்லாதீங்க. அட இது மினிதாப்பா, யாரும் பயப்பட வேண்டாம். இது மினி இல்ல சித்தப்பா, மினியோட மினி பூதம். இங்க எப்படி வந்தா? இவ என் மேல உயிரே வச்சிருந்தா. அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறமும் என்ன பார்க்க இங்க வந்திருக்கா. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நில்லு, நில்லு. நீ நில்லு, நில்லு. காப்பாத்துங்க. பார்த்து ஜாக்கிரதை. அவரை விடு. காப்பாத்துங்க. வேணாம் மினி வேணாம். சாந்தார் நில்லுங்க. நில்லுங்க சாந்தார். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேணாம். சரி, இன்ஜெக்ஷன் போடவே வேண்டாம், என் கூட பேசவும் வேண்டாம், நான் போறேன். சாந்தார், என்ன பண்றீங்க? என்கிட்ட காட்டுங்க, ப்ளீஸ் காட்டுங்க. இல்ல மினி, நான் இன்னும் வேலையை முடிக்கலமா. என்னை யாரும் தடுக்க வேண்டாம். மினி மினி குட்டி, மினி இங்க பாத்தியா? வாவ், எனக்காகவா? Thank you சாந்தார். You are the best. ஹாய் அம்மா. ஹாய் அப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச டால். மினி ஹாய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சாந்தார். மினி நீ பயப்படாத, வந்துட்டேன். மினி மினி
மினி மினி மினி மினி மினி மினி நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல. என்னால நீ இல்லாம வாழவே முடியாதுமா. என்னாலே இருக்க முடியாது சாண்டா. முதலாளி ஓ மேனே, நீ என்ன விட்டு போயிருக்க கூடாது. நான் உங்களை விட்டு எப்பவும் எங்கேயும் போக மாட்டேன் சாண்டா. ஆனையிலிருந்து மினி என் கூட தான் இருக்கா. எங்க பங்களாவுல எனக்கும் சாந்தாருக்கும் நிறைய நினைவுகள் இருக்கு தெரியுமா? அதை நான் இடிக்க விட மாட்டேன். இந்த பங்களாவை இடிக்கவும் மாட்டாங்க, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. நீ இப்படியே சந்தோஷமா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. ஆமா, டவுட்டா? நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுவீங்களா? அப்படின்னா நீங்களும் எனக்கு நண்பர்கள் தான். ஆமா. சச்சகா பழிக்கு பழி. யாரது? சூப்பரே சூப்பரே சூப்பரே. சாந்தார், சாந்தார், கொஞ்சம் வெளியே வாங்க சார். பிரபு, நம்ம சாந்தார தானே பார்க்கணும். நீ சாந்தார விட்டுட்டு வேற ஒரு சாரியும் எதுக்கு கூப்பிடுற? மாதிரி பேசாத, புரியுதா? நீங்க மறுபடி வந்துட்டீங்களா? நான் தான் இந்த பங்களா விற்க மாட்டேன்னு அப்பவே சொல்லிட்டேனே. இதுக்கப்புறமும் நீ விக்கலன்னா உன்னை நான் லிக்விட் ஆக்சிஜன்ல போட்டுடுவேன். லிக்விட் உன்னை வாழ விடாது, ஆக்சிஜன் உன்னை சாக விடாது. சூப்பரா சொன்ன பிரபு. தேங்க்யூ தேவா. அதான் நாங்க வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நீங்க இவங்களை மிரட்ட கூடாதே. பிரபு, இவங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது இவங்க நம்மள மிரட்டுறாங்களோன்னு தோணுது. தேவா, இவங்க நம்ம விருந்தாளிங்க. இவங்களுக்கு 2 வாட்ச் கிஃப்ட் பண்ணிடு. 2 வாட்சா? எதுக்கு? ஏன்னா இவங்களோட நேரம் முடிய போகுது இல்லையா, அதனால கடைசியா 2 தடவை டைம் பாத்துக்கிட்டோம். அப்பா, சோபரே சோபரே சோபரே, மொக்க ஜோக்கியா. இன்று முதல் நீ மொக்க ஜோக்கர் என்று அழைக்கப்படுவாய். இங்க பாருங்க, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க சிரிக்கிறீங்க. தேவா, இவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட கூட. ரிட்டர்ன் கிஃப்டா? இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு பர்த்டே எல்லாம் இல்ல, நாம இங்க இருந்து ரிட்டர்ன் ஆக போறோம். அதுக்கு முன்னாடி கொடுக்கற ரிட்டர்ன் கிஃப்ட் கூட. ஓகே, புரிஞ்சிடுச்சு. இந்தாங்க உங்களோட ரிட்டர்ன் கிஃப்டே. இது நம்ம முதல் மீட்டிங்கான கிஃப்ட். இனி கொடுக்கிற ஒவ்வொரு கிஃப்டும் இதை விட பயங்கரமா இருக்கும். அதை வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருங்க. போடா மொக்க ஜோக்கர். அவங்க கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன, எங்க கிட்ட உலகத்தோட ரொம்ப ஆபத்தான ஆயுதம் இருக்கு. மினிதான். எவ்வளவு தைரியமான மனுஷனா இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து கண்டிப்பா பயப்படுவான். ஆமாமா, மினி நம்ம கண்ணுக்கு மட்டும்தானே தெரியவா, அவங்களுக்கு தெரிய மாட்டா. இன்னைக்கு ராத்திரி அவங்கள பங்களாக்குள்ள வர வைக்கணும்.
முதலாளி ஏ, உனக்கு அறிவே கிடையாதா? ஐயா ஏய் எல்லாம் நீதான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பின்னாடி வந்து கூப்பிடாத உங்களை பார்க்க ஷேக் வந்திருக்காங்க. என்னது ஷேக்கா ஷேக்கா? அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் ஷேக் சுல்தான். நான் யஹாபி. இது என்னோட பிரதர் சுல்தான் வஹாபி. என்னது எகாபி வகாபியா? என்ன பிரபு எகாபி வகாபிங்கிறாங்களே, உனக்கு ஏதாவது புரியுதா? அரே, ஹேய், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்களையே கிண்டல் பண்ணுது. உன்னோட கழுத்து திருகி போட்டுருவோம். கழுத்தை திருப்பிட்டேன்னா நாம அவங்கள எங்க பார்த்து பேசுறது? வெரி இன்டெலிஜென்ட். என் மைண்ட்லயும் சேம் கொஸ்டின் தான் உதிச்சுது. ஆமா, ஏன்னா உங்க 2 பேரோட அறிவும் ஒரே மாதிரி இருக்குது. ஹுய் 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 ஹுய். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு சொந்தமா ஏகப்பட்ட எண்ணெய் கிணறு இருக்கு. எனக்கு வேண்டாம். பிரபுக்கு தான் கொழுப்பு அதிகமா இருக்கு, அவனுக்கு கொடுங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்குது? இவன் என்ன சொல்றானா, எங்க கிட்ட பணம் நிறைய கொட்டி கிடக்குது அப்படின்னு. நாங்க மலை மேல இருக்கிற அந்த பங்களாவை வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க அங்கதான் இருப்போம். இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பில்டராமே. நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா நாங்களே அந்த இடத்துல ஹோட்டல் கட்டுவோமே, உங்களுக்கு எதுக்கு நாங்க கொடுக்கணும்? நாங்க அதுக்காக 200 கோடி கொடுக்க தயார். கம்மியா எதுவும் சொல்லல சுல்தான் உல் யகாபி. 200 கோடிங்கிறதுலாம் நமக்கு பாக்கெட் மணி தானே. உய் 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 உய். இவங்கள வாஷிங் மிஷின்ல தான் போட்டாகணும். எதுக்கு? ஏன்னா இவங்க ரொம்ப ரீல் சுத்துறாங்க. இவங்கள உள்ள விட்டு சுத்தினாதான் உண்மை வெளியே வரும். என்ன பேசுற நீ? இவங்க தான் நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. டீல் ஓகேனா எங்க கூட வந்து அந்த பங்களாவை காட்டுங்க. டீல் ஓகே, டபுள் ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். சிங்கு சிக்கு சிக்கடிங் சிங். ஏய் வளர்ந்தவன அங்க என்ன பண்ற? வாடா என் கூட வா பிரபு. ஓ, எங்களுக்கு அந்த பங்களா தான் வேணும். எஸ் எஸ் ரெடி. பாக்குங்க. ஹாப்பி ஹோலி பிரபு. இது ஹோலி இல்ல, சாந்தாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துஷ்கா துஷ்கா. ஐயோ ஐயோ டான்ஸ் ஆடுற இருடி, உனக்கு ஒரு போனஸ் பலூன் காத்துக்கிட்டு இருக்குதே. பிரபு கல்லு பலூனால அடிச்சிட்டாங்க பிரபு. கல்லு பலூனு கிடையாது, அது உண்மையான கல்லுதான். இவன் என்னோட பெரிய டாங்கி. ஏய் சுல்தான் உல் வஹாபி, கண்ட்ரோல். சாரி சுல்தான் உல் யகாபி. டயர் பிளாட் ஆயிடுச்சு. டயர் ரவுண்டா தானே இருக்கும், அது எப்படி ஃபிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்றான்? ஓ, வாய மூடு தேவா. யாரோட நெட்டோ தெரியாம கலந்து விழுந்திருக்கு. தெரியாம விழல, யாரோ வேணும்னே நம்ம வண்டி டயரை பஞ்சராக்க கீழே போட்டிருக்காங்க தேவா. டோன்ட் வரி, நம்ம கிட்ட தான் ஸ்டெப்னி இருக்கு. 4 டயருக்கு ஒரு ஸ்டெப்னி இருந்தா போதுமா சொல்ல? ஆமா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. வா நம்ம போய் இன்னும் 3 ஸ்டெப்னிய வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல, நம்ம பங்களாவுக்கு நடந்தே போகலாம். வா வா வாங்க. இனி மிச்சம் உன்னோட வேலை மட்டும்தான் மினி, அதுல டவுட்டா? இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
மினி யாருன்றத காட்டுறேன். பிரபு ராத்திரி ஆயிடுச்சு. ஆமா, நாம 12 பேரை கூட்டிட்டு வந்திருக்கணும். கூட்டிட்டு வந்திருந்தா என்ன பண்ணுவாங்க? இடம் இருக்கிற நம்மள தூக்கிட்டு போயிருப்பாங்க. சாந்தார், சாந்தார், வெளியில கொஞ்சம் வாங்க சார். பிரபு நீ திரும்பவும் 2 பேரை கூப்பிடுற பாரு. ஓ பிரபு எங்க பாரு டேபிள் வேணா விட்டு பிரபு டேபிள் அப்படியே பறந்து வந்தது. நீ என்ன தேவையில்லாம பயமுறுத்தாத. சுல்தான் உல் வஹாபி நம்மள அடிக்கிறது யாரு? சுல்தான் உல் யகாபி ஏதோ பூதம் இருக்கு போல இருக்கே. பூதமா? ஆப்பிரிக்கால இருக்கிற பங்களாலையும் இதே மாதிரி தான் பெரிய பூதம் ஒண்ணு இருக்கு. இவரு அங்க பேயா இருந்தாரா? யோ, சுல்தான் பகாபிய சொல்லலையா? அந்த பங்களால ஒரு பூதம் இருந்தது. அங்க எங்களோட சுல்தான் ககீபி போயிருந்தான். அதுக்கப்புறம் எங்க சுல்தான் ககீபி எங்க தேடியும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? இல்ல, இது வரைக்கும் நாங்க பார்க்கவே இல்ல. இதுக்கப்புறமும் நாங்க பார்க்க மாட்டோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கவே இல்லைன்னா அன்னைக்கு அவரு பங்களாவுக்கு போனார்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எங்க 3வது தம்பி கூட 4வது தம்பி போனா. காணா போனது 3 இல்ல 4. இப்ப புரியுதா? உள்ள வந்தவங்களே வெளியே போக விட மாட்டேன். ஆமா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? ஐ டோன்ட் நோ பிரபு. உங்களை விட மாட்டேன். வருவீங்களா? திரும்ப வருவீங்களா? எப்படி அடி விழுதுன்னு பாருங்க. முதல்ல ஓடுங்க. போயிடலாம். வந்து ஓடிடலாம். பிரபு டென்ஷனால தலைவலியே வந்துருச்சு. தலை வலிச்சாலும் சரி, வயிறு வலிச்சாலும் சரி, நாம இங்க இருந்து ஓடிதான் ஆகணும். வந்துரு. அந்த பக்கம்.
வந்துரு ஓடிடலாம். அவங்க நல்லா பயந்து போயிட்டாங்க. இல்ல அந்த ஆளு ரொம்பவே புத்திசாலி. இவ்வளவு சீக்கிரம் தோல்வியா ஒத்துக்க மாட்டான். பப்பட் அவங்க 2 பேரையும் கண்காணி. ஓகேவா? டபுள் ஓகே. ஏய், எனக்கு பின்னால் நின்னு எதுவும் கூப்பிட்டு கொடுக்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என்ன சத்தம் இது? ஐயோ. போன் அடிக்குது. ஓ. பிரபு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? அந்த பேய்க்கு சாம்பியன் கொடுக்கலாம். அது அதுல சாகலனா பெயின்ல கண்டிப்பா செத்துரும். பிரபு, அவன் ஏற்கனவே செத்து போயிட்டானே. செத்து போனதால தானே அவன் பேயா இருக்கான். அப்படின்னா நாம குலாட்டி பாபாவை வர வைக்கலாம். அவர் யாரு? அவர் பெரிய மந்திரவாதி. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அடிச்சு அடிச்சு பேய்களை அப்படியே புடிச்சிருவாரு. பசங்களா, நீங்க டொக்க மாட்டிக்கிட்டீங்க. பண்ணி, நீ சொன்னது சரிதான்ப்பா. அவங்க 2 பேரும் திருந்துற மாதிரி இல்ல. அவனுங்க குலாட்டி பாபாவை கூப்பிடுறதுக்காக பிளான் பண்றாங்க. என்னது, குலாட்டி பாபாவா? அவர் என்ன அவ்வளவு பெரிய பாபாவா? குலாட்டி பாபாவை சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் இது வரைக்கும் பல பேய்களை பிடிச்சிருக்காரு. குலாட்டி பாபா ரொம்ப ஆபத்தானவரு. அவரோட பயங்கர மந்திர சக்தியால ஆவிகளை பிடிச்சு அவரோட பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுவாரு. நான் பாட்டில் எல்லாம் அடைப்பட்டு இருக்க மாட்டேன். உன்னை யாரும் பாட்டில்ல போட்டு அடைக்க மாட்டாங்க. எப்படி வரப்போற அந்த பாபாவே அந்த 2 பேரையும் நம்ம வழியை விட்டு ஒதுக்குறாருன்னு பாரு. எப்படிப்பா? என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கே. அது வந்து அப்படியா? பெல்டி, அதனாலதான் என்னோட பேரு குலாட்டி. ஆத்மா வந்துருச்சுப்பா. பாபா வாழ்க, பாபா வாழ்க, பாபா ஓ, ஏ, எதுக்கு காரணமே இல்லாம எல்லாரையும் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்க? யாரு நீ? அண்ணி, இவன் போய் சொல்றான். என் பேரு சுல்தான் உல் யகாபி. நீ ஷேக்கா இருந்துகிட்டு எதுக்கு பாபா மாதிரி வந்த? இவன் உங்களை ஏமாத்துறாங்க ஐயா. இவனுக்குள்ள அடிக்கிற பாபா பூந்துகிட்டாருங்கோ. ஆமா, நான் இங்க அடிக்கிற பாபாவா வந்திருக்கேன். குலாட்டி பாபாவுக்கே ஒரு அடியா? என்ன கொடுமை சார் இது? இது வெறும் அடி இல்லப்பா, என்னோட ஆசீர்வாதம். என்னையே அடிச்சிட்டியா? உன்னை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. ஜெய் உப்பு சக்கரை, எனக்கு முன்னாடி அவன் நிக்கிற. இந்த ஆத்மாவை எதுக்காக என்னால பிடிக்க முடியல?
நான் ஹனி, என்னெல்லாம் உன்னால பிடிச்சிட முடியுமா? அடிக்கிற பாபா, அடிக்கிற பாபா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த வேஷத்தை நான் போட்டு தான் அப்படியே சூப்பரா பண்ணிருக்கேன். நீ எத்தனை பெல்ட் வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா உன்னால என்ன பிடிக்க முடியாது. யா, 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 யா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மிச்ச ஆசீர்வாதத்தை நாளைக்கு வந்து கொடுக்குறேன். தயாரா இருக்கணும். மறுபடியும் வர வேண்டாம். ஜெய் உப்பு சக்கரை. என்னப்பா பாபாவை அடி பின்னி எடுத்துட்டாப்ல? பாபா, உங்க சக்தி ஏன் வேலை செய்யவே இல்ல? இன்னும் நிறைய சக்திகளை நான் சேர்த்துக்கணும். அதனால தவம் இருக்கிறதுக்கு இமயமலைக்கு போறேன். ஜெய் உப்பு சக்கரை. தலை சுத்தியோ நான் ஏன் அப்படியே நடக்கிறேன்? தலை இமயமலைக்கு போயிடுச்சு, ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனா பிரபுதேவாவை நாம எப்படியா சமாளிச்சாகணுமே. இதுதான் பிளானே. இதுக்கப்புறம் அவரே வந்து நமக்கு உதவி செய்வாரு பாருங்களேன். ஆஹா, கேப்பே விடாம தொடர்ந்து அடிக்குது என்னோட போனு. நிறுத்துப்பா, இதோ வந்துட்டேன் நானு. கைய தட்டுங்க. ஹலோ கண்ணா சார், நான் தான் பண்ணி பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி இங்க வந்தாகணும். வர முடியாது போய்யா. அட, நீங்க வர முடியுமான்னு கேட்கல, நான் உங்ககிட்ட வந்தே ஆகணும்னு தான் சொல்றேன். எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. வீண் பம்பு எப்பவும் என்கிட்ட வேணா. உதவின்னு சொன்னா அங்க வந்து நிப்பான் இந்த கண்ணா. கைய தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே நீங்க பறக்கிற ஷூவையும் கூட எடுத்துட்டு வாங்க. ஓகேப்பா, நான் அங்க வந்து சரியான டைமுக்கு நிப்பேன்ப்பா. ஓ ஹலோ, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. நாங்க உங்களுக்காக யாரை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க. பிரபு, இது யாரு? அதான் எனக்கும் தெரியல. ஆஹா, இந்த கிக் பாக்ஸ் எதுக்கு பாபா மேல ட்ரெஸ் பண்ணிருக்காரு? இன்னுமா தெரியல? ஆள் தாடி எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா? இவர்தான் குல்லட்டி பாபா. ஓஹோ. பிரச்சனைனா என்கிட்ட ஓடி வா வா. கவலையே படாதீங்க, நான் தான் குலாட்டி பாபா. கையை தட்டுங்க. ஓஹோ, பிடிச்சிருக்குதா? கோழி முட்டையில இருந்து வெளியே வந்த அது கோழி குஞ்சு என்கிட்ட இருக்குது. அஞ்சாத நெஞ்சு. கையை தட்டுங்க. பிடிச்சிருக்குதா? அப்ப இன்னொன்னு சொல்றேன். கடல்ல தண்ணி, காட்டுல பண்ணி. கை தட்டுங்க. நான் பாடுவ பாட்டு, நீ ஓடாத கேட்டு. கை தட்டுங்க. டண்டனக்கா டனக்கனக்கா. கையை தட்டுங்க. வீட்டுல இருக்க பார்த்து உன் கதவை சாத்து. கையை தட்டுங்க. டயர்ல போட்டா டயர் வடை, ரசத்துல போட்டா ரச வடை. கையை தட்டுங்க. கையை தட்டுங்க. கையை தட்டுங்க. கையை தட்டுங்க. கையை தட்டுங்க. அவன முதல்ல நிறுத்த சொல்லு. டேய், நிறுத்த சொல்றா சிறுசே. இதுவும் பிடிச்சிருக்கா? அப்ப இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க பாபா. நீங்க இங்க கவிதை சொல்றதுக்காக வரல, பேய் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. பேய பிடிக்கிறது ஒரு கலை, உங்களுக்கு வேண்டாம் கவலை. அத நான் ஈஸியா பிடிப்பேன். ஜாடியில போட்டு அடைப்பேன். கையை தட்டுங்க. போலாம். களிமண்ண ஊட்டி செஞ்சா அது பேரு தான் ஐயா பானை. உண்மைய சொல்லு, அந்த பேய் நம்ம ஃப்ரெண்டு தானே? ஆமா. பட்டையை கிளப்பிடுறேன். கையை தட்டுங்க. யார் இங்க வந்தது? நான் யாரையும் விடவே மாட்டேன். நான் ஒரு பூதம். நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது.
பாஸ் இப்ப யாரு பேசுனா? பூதம் தான். அது குடுக்குது பயங்கரமான சத்தம் தான். இந்த பாபா எப்ப பார்த்தாலும் கவிதை மட்டும் தான் பேசுவானா? அடடா இப்பதான் அவர் குலாட்டி பாபா. இதுக்கு முன்னாடி அவரு கவிஞரா இருந்தாராம். என்னப்பா இது சத்தம் கேக்குது, ஆளக்கானோ? இப்ப பாரு, ஒழுங்கா சொல்லிட்டு நீ யாரு? எனக்கு விழுந்தது அடியில பாடி, சரியான இடி. என்ன அடிக்காத. இவரு ரொம்ப அடி வாங்குறாரு. இவருக்கு பிரெட்ட கொடுங்க. பிரெட் கொடுத்தா இவனுக்கு பலம் வந்துருமா பிரபு? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் ஹாஸ்பிடல் போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் பிரெட்டை மட்டும் தானே சாப்பிட முடியும். மொக்க காமெடிக்கு வருது பக்கம், உடம்பு ஃபுல்லா இந்த பூதம் இருக்கு, பவர் ஃபுல்லா. கைய தட்டுங்க. எவ்வளவு நேரம் தான் நாங்க கை தட்டுறது? முதல்ல அந்த பேயை அடிக்க போறியா இல்லையா? இனி உங்களை அடிக்க வேண்டியதுதான். சாந்தார், அடடா தலைவா, இது பயங்கரமான பூதம். என் கூட ஓடி வா. இந்த பங்களாக்குள்ள யாரும் வராதீங்கப்பா. கைய தட்டுங்க. அப்ப இதான் விஷயமா? இங்க எந்த பேய் பூதமோ இல்ல. இது எல்லாமே சாந்தார் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நடத்தின நாடகம். என்ன நீங்க மறந்துட்டீங்களா? இந்த டேப் ரெக்கார்டரை கொஞ்சம் நிறுத்துறியா? இல்லனா எல்லாரையும் நான் அழிச்சிருவேன். இந்த சாந்தார் தான் இவங்க எல்லாருக்குமே பாஸ். இவங்க கதையை முதல்ல முடிச்சிடலாம். இவனை ஏன் சாகடிக்கணும்? ஏன்னா பாஸ் இல்லன்னா இவங்க எல்லாரும் தானா போயிடுவாங்க. அவசரப்படாத, முதல்ல பேப்பர்ல இவனோட சைனை வாங்கிடுவோம். சரி, இவன் கிட்ட சைன் வாங்கினதுக்கு அப்புறம் இவன் கதையை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இவனுக்கு நாம ஊசியை குத்தி விட்டுறலாம். எதுக்கு ஊசி? அப்பதான் போலீஸ் இவனை தானாவே போயிட்டான்னு நினைப்பாங்க. நான் சைன் பண்ண மாட்டேன். அப்படியா? நீ சைன் பண்ண மாட்டியா? பாய்ஸ், இருந்தாலிங்க உன்னால அழியறத நீ பார்க்க போறியா? வேண்டாம், அந்த பசங்களை விட்டு நான் சைன் பண்ணிடுறேன். வேண்டாம் சித்தப்பா. சித்தப்பா, வேண்டாம் சித்தப்பா. எல்லாரையும் போட்டு தாக்குங்க. யாருப்பா அடிக்கிறது? பேய்தான் பிரபு. என்ன தைரியம் இருந்தா என் சாந்தாரியை மிரட்டுவீங்க. இப்ப நான் உங்களை என்ன பண்றேன் பாருங்க. வேண்டாம் மினி, வேண்டாம். அவங்களை ஷூட் பண்ணிடாத. ஜெய் உப்பு சக்கரை, பேயா இருந்துகிட்டு ஏன் முன்னாடியா நிக்கிற? நான் உண்மையிலேயே இமயமலைக்கு போயிட்டேன்னு நீங்க நினைச்சீங்களா? உங்க மேல எனக்கு அன்னைக்கு சந்தேகம் வந்தது. இதுக்கப்புறம் நீ பாட்டில தான் அடைஞ்சிருக்கணும். உன்னால இனிமே தப்பிக்க முடியாது. ஜெய் உப்பு சக்கரை, இனிமே நீ பாட்டில தான் இருக்க போற. சாந்தார், என்னை காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. ஜெய் உப்பு சக்கரை, இனிமே நீ பாட்டிலுக்குள்ள தான் இருக்க போற.
இதுதான் ஐயாவோட அல்டிமேட் என்ட்ரி. அவங்க யாரையும் விடாதீங்க. கண்ணா நான் சி பாண்டா, చూల్బుల్ పాండా. ఇప్పుడు చూడు. விடாதீங்க. கண்ணா என்னோட ஸ்டைலான என்ட்ரி எல்லாருக்கும் பிடிக்குமா இல்ல பிடிக்காதான்னு சொல்லு. எல்லாருக்கும் பிடிக்கும். சரியான பதில். நாங்க தான் ஏற்கனவே அடி வாங்கிட்டோம்ல, அப்புறம் எதுக்காக அடிக்கிறீங்க? கண்ணா அது என்னோட ஸ்டைலு. முதல்ல அடிப்பேன், அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பேன், கடைசியா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டு அடப்பேன். இன்ஸ்பெக்டர் பாண்டா 10th நான் 10 தடவை ஃபெயிலு. ஆனா நீங்க ஆயிட்டீங்க சூப்பர் ஸ்டைலு. கைய தட்டுங்க. இவனைய தூக்கி உள்ள போடுங்க. ஓவரா பேசுறா. என்னையே அடையாளம் தெரியலையா? கண்ணா சார், இவர் நம்மளோட பாண்டா இல்ல சார். இவர் ஸ்டைலான சி பாண்டா, அதாவது சூல்புல் பாண்டா. ஐயாவை நான் தான் போன் பண்ணி உடனே வர சொன்னதே. இவரும் பாண்டா தானா? ஏய், ஒரு உயர் அதிகாரிய பாண்டான்னு சொன்ன பிச்சிருவன் பிச்சை. என் பேரு சூல்புல் பாண்டா, புரியுதா? ஓகே பட்டா. டாடா பை பை see you. ஜெயில போய் உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல காட்டுங்க, சரியா? Thank you சாந்தர். நான் எதுவும் பண்ணல மினி, எல்லாம் இந்த பசங்க தான் பண்ணாங்க. Thank you. இனிமே இந்த பங்களால நாங்க நிம்மதியா இருப்போம். அதுக்கு காரணம் நீங்கதான். இல்லம்மா மினி, நீ திரும்பவும் உன்னோட இடத்துக்கு போகணுமா? நான் எங்க போக போறேன் சாந்தார்? அங்க நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணுமா? ஆத்மாவா இந்த உலகத்துல அலைகிறது நல்லதில்ல. நீ சீக்கிரம் முக்தி அடைஞ்சிடு. நான் இல்லாம உங்களால இருக்க முடியுமா சாந்தார்? முடியும். ஆனா என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. சித்தப்பா சொல்றது ரொம்ப சரி மினி, நீ போயிடு. நீங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னா அடுத்த ஜென்மத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. கரெக்ட் பா, நாங்களும் கடவுள்கிட்ட அதை வேண்டிக்கிறோம். சரிதான், நீ சாந்தி அடைஞ்சிரு மினி. இப்ப நீ போயிட்டு வா, மறு ஜென்ம எடுத்து இதே மாதிரி பிறந்து வா. கண்ணா கண்ணிலேயே கண்ணீர் நண்பா. நீங்க சொல்றது சரிதான், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் இப்படி வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என் நிலைமைய பார்த்து சாந்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால இங்க இருந்து கிளம்புறேன். பாய் மினி. பாய்.